நான் ஒரு சில விஷயத்துக்காக ஆண்டவற்றை உட்கார்ந்து நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா நான் டைரக்டா எங்க போவேன்? பைபிள் தான். நமக்கு சிபிசி ஐடியா யார் தான்? மாற்றுக்கிறது கிடையாது. நமக்கு ஃபோன் காலு, வாட்ஸ்அப், இமெயிலு, யார் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்களா, இவங்க சொல்றாங்களா, இவங்க நம்ம கிட்ட அவங்கள பத்தி குறை பேச, அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஸ்ட்ரைட்டா என்னது, அது கரெக்டா காட்டி கொடுத்துரும். பக்கத்து பட்சம் பைபிள் கரெக்டா காட்டி கொடுத்துரும். பைபிள்கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா ராஜ்குமார்? காட்டியும் கொடுக்கும், என்ன அவங்கள கண்டிக்கவும் செய்ய வைக்கும், அடுத்து அவங்கள விடுவிக்கவும். நல்லா கைய தட்டி அல்லேலூயா, ஆராதனை எல்லையில்லா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, எல்லையில்லா ஆராதனை. ஒண்ணு என்ன பண்ணும் சொல்ல, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணிரும், அடுத்து அதே காட்டி கொடுக்கிறது, நம்ம கண்டிக்கிறது எப்படி என்ன பண்ணி தரோம், சொல்லி தரோம். சொல்லி கொடுத்துட்டு, சரி சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு, அதுக்கு டியூப் இப்ப போட்டு ஒட்டினா தானே மறுபடியும் சைக்கிள் ஓடும், அந்த சொல்யூஷனையும் கொடுக்கும். பைபிள் தூக்கி ஒருத்தரை வீசிடாது. இதுதான் பைபிளோட மேன்மை. இப்போ நான் உட்காந்து ஒரு சில விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். இந்த 2 வசனத்தை எல்லாரும் நல்லா சத்தமா படிங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்க போறேன். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பராக்கிரமன் கையில் இருந்து, நல்லா கவனிங்க, பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? கூடுமோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முடியுமா? எழுத்தின்படி பார்த்தா கட்டாயம் முடியாது. அடுத்த லைன் அப்படிங்க. அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? சரி, அடுத்த வசனத்தை படிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இப்போ சேர்த்து கை தட்டிருங்க நல்லா. அந்த பராக்கிரமன் கையிலையும் பலவந்தவனுடைய கையிலையும் அகப்பட்டது யாரு? அந்த வசனத்தை பாருங்க, லாஸ்ட் லைன். யாரு? யாரு? பிள்ளைகள். பிள்ளைகள். பராக்கிரமன் கையில மாட்டுது, அடுத்தது பலவந்தனுடைய கையில மாட்டுது. என்னவா மாட்டுது? நீதியினால் அந்த பிள்ளை என்ன பட்டு போகுது? சிறைப்பட்டு போகுது. எதனால? இப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நீதியினால் வருகிற சிறையிருப்பு தேவனால வருதா? 3 பாயிண்ட் டக்குனு படிங்க. தேவனால வருதா, சாத்தானால வருதா, நம்மளால வருதா? இத மட்டும் கண்டுபிடிச்சா மாட்டிட்டு இருக்கிற பிள்ளைய விடுதலை ஆக்குவது எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை இன்னைக்கு காலையில கொண்டு வந்திருக்கிறேன்னு நீங்க ஆவியில இருந்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்வீர்கள். நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் இந்த கவுன்சிலிங்க்கு. எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு முக்கியம், நீங்க உங்களை தாண்டி உங்க பிள்ளைகள் எவ்வளவு முக்கியம் நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனத்தை நீங்க கரெக்டா புரிந்து கொள்ளணும். 24 போடுங்க. நீங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நல்லா அல்லது நீதியாய்
சிறைப்பட்டு போனவர்களை. நான் நல்லா கவனிக்கணும், எதுல சிறை இருப்பாமா? நீதி. இப்ப இத மட்டும் தான் நீங்க நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். எதை? நீதி. துன்மார்க்கத்தனத்தில் இருந்தவர்களைன்னு போடல, என்னன்னு போட்டிருக்கு? நீதியாய் சிறைப்பட்டு. இதுல கவனமா இருக்க வேண்டியது சபை விசுவாசிகள், திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், பகுதி நேர ஊழியம் செய்கிறவங்க, தன் ஆர்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ், சபையில ஊழியத்துல வேலையில அத்தனை பேரும் நீங்க கவனிக்க வேண்டிய, நம் கண்களுக்கு மறைந்திருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னவா இருக்குதுன்னா, எதனால சிறையிருப்பு? நீதியினால். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? அப்ரைட்னு போட்டிருக்கா. இவ்வளோ நேரம் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சிறையிருப்பு தேவனாலையும் வரல, சாத்தானாலையும் வராது. மூணாவது பாயிண்ட் எழுதியிருக்கேன், வாயை திறந்து சொல்லி கரெக்டா பிடிச்சிங்க. நம்மளால தான். ஃபர்ஸ்ட் யார் இல்ல? தேவனால வராது. ரெண்டு, சாத்தானால வராது. யாரால வருது? நம்மளால. ஏன் நீதியினால நம்மளால வருதுன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். என்னது? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ராபோஜனம் எடுத்துட்டோம், ஆண்டவரோட ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஊழியக்காரங்க கூட தான் இருக்கிறோம், ஊழியத்தில் தான் இருக்கிறோம், பிள்ளைகளும் ஊழியத்தில் தான் இருக்கு, எல்லாமே ஊழிய சர்ச்சில் தான் இருக்கும், ராபோஜனத்தை தான் எடுக்கிறோம், நம்ம அந்த நிழல்லையே ஓடுறோம். ஆனா சிறையிருப்பு எதுல வருது? நீதி. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன், கொஞ்சம் ஒரு படி ஆழமா பேசலாமா? பேசலாம்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ வெளியே மூஞ்செல்லாம் தூக்கிட்டு போக கூடாது. நான் இன்னைக்கு லைட்டா உரசல ஆபரேஷன் பண்ண போறேன், சர்ஜரி. நான் என்ன பண்ண போறேன்? நீங்க கட்டாயம் வந்து இன்னைக்கு எத்தனை ஸ்டிச்சு போட போறீங்கன்னா தெரியாது, ஆனா கம்பல்சரி ஆபரேஷன். எல்லாரும் இதை தெரிந்து கொள்ளுங்கள், இது பயங்கரமான சத்துருடைய தந்திரம். போராட்டம் இல்ல இது. எதுல சிறைப்படுத்துறது? நீங்க விபச்சாரம் பண்ணலங்க, வேசித்தனமும் பண்ணலாம், இந்த சப்ஜெக்டை கொண்டாடாதீங்க. ஆனா எதுல சிறையிருப்பா இருக்கீங்க? நீங்க விபச்சாரம், வேசித்தனம், அது அந்த பாவம், இந்த பாவம், அந்த லாதி, அது என்ன, அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. ஓரம் கட்டிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுங்க. அந்த வார்த்தைக்கு பேரு நீதியினால் வருகிற சிறையிருப்பு. இந்த நீதியினால் வருகிற சிறையிருப்புக்கும் இந்த நீதிக்கும் என் சிறையிருப்புக்கும் வாட் இஸ் த கனெக்ஷன்? எனக்கு என்ன பாஸ்டர் தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆழமான தொடர்பை நான் காட்டி கொடுக்க போறேன் பைபிள்ல இருந்து. நாம் தவறு செய்யாதவர்கள் போலயே நம்மள அந்த நீதி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு பேர் என்னது? நீதி. சொல்லுங்க. கொஞ்சம் புரியாதுதான் நான் வர்ற பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் நான் சுத்தி வளைச்சு பேசல, ஏன்னா ஆபரேஷன் பண்ண போறேன். என்ன பேச மாட்டீங்க யாரும்? என்ன பண்ண போறேன்? அறுக்கலாமா, வானாவா, இல்ல சின்ன கத்திரிகள் போடலாமா? பெரிய கத்தி தான், கத்திரிகள்லாம் இல்ல.
நீ வேற. அவன் கேட்க பெரிய பட்டாக்கத்தில வெட்டி கொண்டாடுறான். நான் இதை ஒரு பெரிய ஆபரேஷன் உனக்கு பண்ணாதான் அந்த ஆபரேஷனால தான் சாயந்தரம் ராபோஜனம் நடக்கணும். கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இது சத்துருவால வர்றது எந்த வாய்ப்பும். ஏன்னா நான் எதுல நிக்கிறேன். ஏய் சர்ச்சைக்கு வரியா? வர்றனே. ராபோஜனம் எடுக்கிறியா? எடுக்கிறனே. பாட்டு பாடுறியா? பாடுறனே. ஒயிட் சண்டல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றனே. என்ன யார் என்ன சொல்ல முடியும்? ஆனா இதே நீதி தான் என்ன எங்க கொண்டு போயிட்டு இருக்கு. நானும் சிறைப்பட்டு போறேன், என் பிள்ளையையும் சிறையாக்குறேன், மற்றவர்களையும் சிறைப்படுத்துறேன். எனக்கு ஏதுங்க இந்த தாட்ல எனக்கு வர்றது எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த 2 நாள் எனக்கு ஜெபம் பண்ண டைம் கிடைச்சிச்சு. உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். அழகா எனக்கு ஆண்டவர் சொல்லித்தரார். இது பிசாசால வர்றதோ, நீ பிசாசே மாந்திரிகமே ஏவலை இதெல்லாம் சொல்லாதப்பா, இதெல்லாம் ஆபரேஷனுக்கு செட் ஆகாது. மரத்து கீழே ஒரு குட்டி சாத்தம் உட்காந்துருச்சானே, ஒரே அழுவ. அந்த பாஸ்டர் போய் கேட்டாரான், ஏன் நீ அழுற அப்படின்னு. அந்த குட்டி பிசாசு சொல்லிச்சான், சர்ச்சில் வர்ற அத்தனை பேரும் தப்பு பண்ணிட்டு பழியை என் மேல போடுறான். இதெல்லாம் நீ ஒரு நாள கேட்க மாட்டற. எல்லாம் ஒயிட் போடுறான். ஆனா அவன் தப்பு பண்ணிவிட்டு சோதனையில அவன் மாட்டிக்கிட்டு என்னைய பிடிச்சி சாத்தான் என்ன சாட்சி சொல்லும் போது என்ன சொல்றான்? சாத்தான் என்னை கீழே தள்ளி விட்டான். விழுந்ததாவே எப்ப பாரு யார் மேலதான் பழி. ஓசில கட்சிட்டான் அவன் உனக்கு. போராத காலத்து இந்த ஏகாய் பாஸ்டரை கட்டு உடைகிற ஊழியம் செய்யறாரு. ஆனா உன்னை இதை கொண்டாந்து கோத்து விட்டு போயிடுறாரு. நீதியினால் வருகிற நான் எப்பவுமே என்னதான் பேசுறேன். பேசுங்க வாய். நீதியா பேசுறேன். நியாயத்தை எடுத்து பேசுறேன் பாருங்க. என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆளே பேசுங்க. நீங்க போய் மறுபடியும் லா படிச்சுட்டு வரணும். வக்கீல் தோத்தான். ஏன்னா நான் எதுல இருக்கிறேன்? நான் எதுல இருக்கேன்? எனக்கு நல்லா பேசுறேன். நான் பேசிட்டா நான் பயங்கர தாளத்தில் இருக்கிறேன். உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை இருக்கிறது என்றும் உண்மையை பேச மாட்டேன். நான் என்னவா தான் பேசுவேன். நீதியா பேசுவேன். பேச்ச பார்த்தா என்னவா இருக்கும். ஆனா அதுதான் என்னால் வருகிற சிறையிருப்பு. கேட்டா பேசணும். அந்த நீதியா பேசுறது தான் என்னால் வருகிற. அது எனக்கு வருது, அடுத்து பிள்ளைகளுக்கு வருது, அடுத்து மற்றவர்களுக்கு வருது. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. இதை உடைச்சு ஜெபிக்க போறேன். இந்த நீதியால் வருகிற சிறையிருப்புக்கு காரணம் யாரு? I am the person. இப்ப பாயிண்ட் 1, தேவன், சாத்தான், நான், ஏசையா அடிச்சுட்டு ஏற மார்க்க போட்டு நான் மட்டுமே போடு, சென்டர்ல வா. நல்லா தான் இருந்த. ஒரு 3 நாள் இல்லாம போயிட்டேன். நான் மட்டுமே. சொல்லுங்க. இந்த சிறையிருப்புக்கு காரணம் யாரு? நான் மட்டுமே. பாஸ்டரா, என் மேலேயும் சாத்தா மேலேயும் பழிய போறது ரெடியாகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மட்டுமே.
ஏன் நான் என்ன பேசுறேன்? நீதியால் நான் பேசுறத பார்க்கும்போது என் மேல தப்பு இல்லாத மாதிரியே தான் இருக்கும். இருக்குது இல்லைன்னா 100% அதான் உண்மை. ஏன்னா அந்த தப்பு இல்லாத மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு ஒண்ணு நான் அழுது பரிதாபத்தை சம்பாதிப்பேன், இல்ல கோவப்பட்டு எதிர்த்து பேசுவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுச்சுன்னு தெரியல. ஹலோ, நல்லா கவனிங்க, கவனிங்க. இந்த நீதியினால் வருகிற சிறையிருப்பு ஒண்ணு என் தப்ப பேசுங்க அழுது என்ன பண்ணுவேன்? சாதிப்பேன். அழுது அழுது சாதிப்பேன். ஏன்னா நான் எதுல இருக்கிறேன்? அழுது அழுது சாதிப்பேன், அழுது அழுது சாதிப்பேன், அழுது அழுது பேசுவேன். ஏன்னா நான் அழுது பேசினாதான் என்னுடைய நீதி மற்றவர்களுக்கு நியாயமாய் தெரியும். மற்றவர்களுக்கு என்னவா தெரியும்? எப்படி? அழுது. அடுத்து எனக்கு அழ வரலன்னா நான் கோபப்படுவேன். அப்பதான் நான் தப்பு செய்யலங்கிற ப்ரூஃப். அவன் தப்பு பண்ணியிருந்தா கட்டாயம் என்ன பண்ணிருப்பான்? அமைதியா இருந்திருப்பாயா? பையன் கோபப்படுறான்ல, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறான்ல. என்ன கேட்கிறான்? ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறான்ல. பையன் தப்பே இல்லை சந்துருவன. இது எதுல சிறைப்பட்டு இருக்கிறோம்? இந்த நீதியில் சிறைப்பட்டவர்களுக்கு வருகிற இருக்கிற ரெண்டு முக்கியமான பழக்கம். ஒன்னு அழுகை, ரெண்டு கோபம். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். அழுகையும் கோபம். இப்ப நான் பாயிண்ட்க்கு வர போறேன். இப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட். இந்த நீதியினால் வருகிற சிறையிருப்பு எப்படி வரும் தெரியுமா? தனக்கு இல்லாத ஒரு ஸ்தானத்தை இருக்கிறதாக நினைத்து செயல்படுவதின் நிமித்தம். புரியல உனக்கு? அதான் அவனை பார்க்கும்போது தெரியுது மேன். நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. தனக்கு இல்லாத ஒரு ஸ்தானத்தை இருக்கிறதாக நினைத்து செயல்படுவதினால் வருகிற நீதியினால் சிறையிருப்பு. நான் என்னைய வச்சுக்கிறேன். சரி, நான் தெபோராவை வச்சுக்கிறேன். ரைட்டா? நாங்க என்னுடைய லைஃபை உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்டு அப்புறம் பாயிண்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு நல்லா புரியும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்லை. ராஜகுமார் எத்தனை வருஷம்? என் கணவன், நான் கணவன், என் மனைவி, she is my wife. இப்ப எங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு? கணவன், அவ்வளவுதான். சொல்லுங்க, கணவன். ஏன் கணவன் மனைவினா, நாங்க 2 பேரும் நான் தகப்பன் ஸ்தானத்துக்கு வரவில்லை, அவர்களும் என்ன புரிஞ்சுக்கணும். நீங்க பாயிண்ட்டுக்குள்ள வர்றேன். நான் எந்த ஸ்தானத்துக்கு வரல? தகப்பன் ஸ்தானத்துக்கு வரல, அவங்க. இப்ப இந்த 5 இயர்ஸ்ல நாங்க 2 பேரும் நின்ன ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு, எந்த பிள்ளையையும் சர்ச்சிலேயோ சொந்தத்திலேயோ பந்தத்திலேயோ எங்க ரத்தத்துல பிறக்காத எந்த பிள்ளையையும் எங்க பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லவே முடியாதுல்ல. இல்ல
இரியா இரியா, டே எந்திரா எந்திரா. இவனை பார்த்தா கிட்டத்தட்ட என்ன மாதிரியே தான் இருக்கான். எப்ப கொஞ்சம் காமிய பேச மாட்டீங்க யாரும். இவனை பார்த்தா யார் மாதிரி இருக்கான்? என்னடா அதுக்காக நீ வேற மாதிரி நினைச்ச மண்டே உடைச்சிடும் ஒண்ணு இல்ல. நான் வெளியில வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் இவனை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? என்ன தோணுது? நமக்கு என்ன இல்ல? கரெக்டா ராஜிமா? நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. அதனால இவன் எனக்கு குழந்தையா ஆக. ஆனா நான் என்ன செய்யறேன்? என்ன மாதிரியே இருக்கேடா. சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன்? எனக்கு கர்ப்பமே இன்னும் வலிக்கல. வலிக்காத ஒன்றுக்கு நான் இணைந்திருக்கும் போது அது நான் மாமிசத்தில் காட்டும் அன்பு. புரிஞ்சா மட்டும் இது என்ன மாதிரி இருக்கலாம், என் தோரணையில இருக்கலாம், என்ன மாதிரி நல்லா டுங்கு டுங்குன்னு இருக்கலாம், டுக் டுக்குன்னு இருக்கலாம், நடக்கலாம், போலாம், வரலாம். ஆனா இது என்னுடையது. ஏன்னா நான் இன்னும் அந்த ஸ்தானத்துக்கு, என் ஸ்தானத்துக்கு நான் வராமல் ஒருத்தரிடத்தில் காண்பிக்கிற அன்பு ஆவியில முடியாது. எங்க முடியும்? இருங்க, எங்க முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியில முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? புரிஞ்சிருந்தா ஷார்ப்பா நீ ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும். ஏய், நான் தூக்கி மடியில உட்கார வச்சாலும் இல்ல என் கையை இங்க போட்டு வைத்த தடவனாலோ ஒருத்தர் பார்த்து, ஏய் உனக்கு பிறக்காத ஒன்ன நீ என்ன பண்ணாத, கிளைம் பண்ணாத. அப்படி நீ பண்ணினா அது எங்க போய் முடியும்? மாம்சத்துல முடியும். மாம்சத்துல முடியும் போது நான் வந்து உன்னைய பார்த்து, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கிற, கொலாவிக்கிட்டு இருக்கிறேன் நான் உன்னை கேட்கும் போது நீ நீதியை பேசுவாய். அந்த நீதி என்ன தெரியுமா? நான் அவன் வயசை விட பெரிய வயசு, என் புள்ள மாறி shut up. அது உன் புள்ள மாறியும் கிடையாது, மாறி ஒன்னும் கிடையாது, மாறி டூவும் கிடையாது. நீ இப்படிலாம் டான்ஸ் ஆடி என்கிட்ட காமிக்காத. அது என்ன அன்பு? இந்த தப்ப நான் உனக்கு சொல்லும் போது நீ பேசுறப்பார். நல்லா கவனிங்க, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஹலோ, இவனுக்கு என்ன நினைக்க, இவனுக்கு என்ன தோணுது? நல்லா கவனிங்க. உன் மாம்சத்தை வெறி கொண்டு கண்மூடித்தனமாய் காண்பிக்கிற ஸ்தானத்தில் வராமல் வெளிப்படுத்துகிற அன்பு எங்க போய் முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு இல்லாத ஒண்ணு சொந்தம் கொண்டாடாத. இது யாருடையது இல்ல? சொல்லுங்க. இதுக்கு நீ ஊட்டாத, இதுக்கு மேக்கப் பண்ணாத, இத இப்படிலாம் விளையாடாத. உன் மாம்ச அன்பு வெறி கொண்டு ஆடுது.
நிறைய பேருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். இல்ல 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 சத்தம் வரல. நீ என்ன மேன், இது உன் ரத்தமே கிடையாது மேன். இது உனக்கு அதுக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லாத ஒண்ண நீ என்ன பண்ணிக்கிற? நான் தாய், நான் தகப்பன். போயிட்ட இப்ப பைபிளை தூக்கிக்கின்னு தாய் தகப்பன் ரபக்கா சிபாக்கா கபாக்கா ஒரே அடி அடிச்சு உன்னை இழுத்து குப்பையில போட்டுருவான். உன்னை மாறி இருக்கலாம், உனக்கு பிடிச்சிருக்கலாம், உனக்கு இவன் பண்ற ஆக்ஷன் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். பார்க்கிற ஆளு 10 அடி நின்னே பாரு. நீ ஆம்பளையோ நீ பொம்பளையோ, அதுக்கப்புறம் தெய்வம் உன்கிட்ட கணக்கு கேட்க வேண்டி வரும். ஏன்னா நீ சொந்தம் கொண்டாடுறது எதுல? ஏ சண்டாளா, அப்புறம் இங்க தடவுவ, அப்புறம் இங்க தடவுவ, அப்புறம் மெல்ல கையை மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு வருவ. அப்புறம் டேய் உன் மாமிசம் அடங்காத வரைக்கும் உன் ஸ்தானத்தை உயர்த்தியே காமிக்காத. நில்றா அப்படியே, திரும்புங்க. நான் வசந்த விட்டு வெளியே போக விரும்பல. உனக்கு இன்னைக்கு பிரசங்கம் வருதோ இல்லையோ, ஆலோசனை வந்தா போதும். அடுத்த வாரம் கூட நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். விடு. நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருள் மேல், இல்லாதல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. படிங்க சுத்தமா. இல்லாமற் போகும் பொருள் மேல், எல்லாரும் படிங்க. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். என்னைக்காவது அது கட்டாயம் உன்னை விட்டு வெளியே. நீ இல்லாத போன ஒரு பொருள் மேல எல்லாரும் அப்பா ஏசப்பா என்ன நான் உண்மையா இருக்கிறேன். நீ உண்மையாகிற பொய்யாகிற வசனத்தை வச்சுதான் சொல்ல முடியும். இருங்க, இவன் இப்ப டேய் இங்கடா, அட லேய் ஏம்டா இங்கடா, நீ உட்கார. அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன யாரும் பேச மாட்டீங்க? அவன் குள்ளமா இருந்தான், இப்ப அடுத்தவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல. இவனுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா? பேசுங்க. நான் போய் இவனை இப்படி மோதும் போது இவன் பரிசுத்த ஆவியானவரே, பாஸ்டர் ஏகாய் அவர்கள் என் மீது மோதினார்கள், எனக்கோ ஒன்றும் நடக்கவில்லை, இப்படி ஜெபம் பண்ண நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு உணர்வு இருக்கு, இவன் வளர்ந்துட்டான், இவனுக்கு உணர்ச்சி இருக்கு. ஐயா நான் சொல்றது முரளின புரியுதா? நோக்கு இவனுக்கு என்ன இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உணர்ச்சி இருக்கு. பேசுங்க. அவனுக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் என்ன மாதிரி இருந்தான், இவன் பார்த்தா நான் சின்ன வயசு எப்படி இருந்தான் அப்படியே இருக்கான். அதனால இவனை போயிட்டு காதை கடிக்க முடியுமா? பேசுங்க. எங்கேயாவது இருட்டில் கை பிடிச்சிட்டு
நீங்க என்ன பார்த்து கேளுங்க, ஏங்க அவன் கையை பிடிச்சிருக்கீங்க? ஏன் கையை பிடிச்சிருக்கீங்க? நான் அப்பா மாதிரி. இப்ப நான் அப்பா மாதிரி சொன்ன உடனே நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்புவேன். ஏன்? டேய், எங்கேயா போய் உளர போற? அவன் என்ன சொல்ற தெரியுமா? உன்ன மாதிரியே இருக்கான் பையன். கொஞ்சம் விவரமான ஆளா இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அண்ணா கொஞ்சம் பார்த்து நடங்க, நீங்க கை பிடிச்சி இழுக்கிறது பப்ளிக்கு என்னவா இருக்கும்? பேசுங்க, பப்ளிக் என்னவா இருக்கும்? தப்பா படம். உடனே நான் எவன் பேசினா எனக்கு இதான் நீதியின் சிறையிருப்பு. என்ன கர்த்தர் பார்க்கிறாரு, நான் உபவாசம் போட்டு அழுறேன், நான் கஷ்டப்பட. shut up nonsense. எனக்கு இல்லாத ஒரு பொருள் மேல என் கண்ணு படி வசனத்தை பறக்க விடுவானே. வசனத்தை ஃபுல்லா படி மேன். இல்லாமற் போகும் பொருள் மேல் எனக்கு என்ன இல்ல, இந்த பொருள் இல்ல. ஹலோ, இந்த பொருள் இல்ல. இல்லாத ஒண்ணு மேல என் கண்ணை பறக்க விடுவானே. எதுக்கு எதுக்கு பறக்க விடணும்? ஏன் பறக்க விட்டேன்? நான் நீதினால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? இது ஒரு ஆவி. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறேன்? வாலிப பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும், பெற்றோர்ல இருந்து அத்தனை பேரும் புரிஞ்சுக்க. நீ நீதியில சிறைப்பட்டனா தலையில பேன் தான் பார்த்துருக்கணும். வரா மடியில் படுத்து கால் நீட்டா, கால் நீட்ட ஒரு பாக்கியம் வச்சுக்கப்பா. நல்லா நீ நல்லா படுமை. இப்ப நான் இப்படி சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தா நீங்க என்ன பார்த்து என்ன கேட்பீங்க? நல்லா படுவேன். சொல்லுங்க, வாயை திறந்து. நீ கேளுமா பாஸ்டர். சொல்லு பாஸ்டர், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? கேள்வி கேட்டதான் கேட்கிறேன். உன் மண்டையை உடைக்கிறேன் நான். இது என்னது? நீதியினால் நான் நடந்து இவனை என்ன படுத்துகிறேன்? நான் எதுல நடக்கிறேன்? நீதி. இவன் என்ன பண்றான்? இதாங்க பிரச்சனை. இதான் மாமிச அன்பு. இதத்தான் தாவீதின் கூடாரம் வேணான்னு சொல்லுது. என் பையன், என் பொண்ணு, என் சித்தா, என் குத்தா, என் குப்தா, இதெல்லாம் நீ பேசாத. ஆவியில காமிக்காத அத்தனை அன்பும் எங்க வந்து முடியுது? இதத்தான நான் வேணாங்கிறேன். பக்கத்துல படுக்காதன்னு சொல்றல, கைய பட்டுருச்சுங்கிற, கால் பட்டுருச்சுங்கிற, ஒராசுதுங்கிற, நீ ஏன் போய் படுக்கிற? உனக்கு அந்த ஸ்தானம் வரல. எல்லாரும் சொல்லுங்க, பேச மாட்டீங்களே. நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன்கிற ஸ்தானத்துல வராம நான் எந்த ஆளை தொற்றாலும் அந்த ஆளு சிறைப்படுவான். உன் கண்ணில் நான் தெரிவேன், என் கண்ணில்
குழந்தை அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். இப்பவே அவன் உடம்பு எவ்வளவு சூடாகுது தெரியுமா? படுத்துக்கிறது என் தொடையில. ஹலோ, பயத்துல சூடாயிருச்சுன்னு வைங்க, அவனுக்கு என்னடா இது வகை தொகையா தாத்தா தொடையில வந்து படுத்துனுக்கிறமே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு ஆவியில புரியுது? நீ யாரையும் அண்ணான்னு பேசுங்க. இந்த அண்ணா கொன்னா துண்ணா கிண்ணா தங்காச்சி கிடையாது, அம்மா கிடையாது, பையன் கிடையாது. நீ நீதியினால நீ நடந்து யாரையும் என்ன படுத்தாத. உன்னை கர்த்தர் கணக்கு கேட்பாரு. இடரலாய் இருக்கிறவனுக்கு ஏந்திர கள்ளத்தால் கட்டி, எப்ப இதை கரெக்டா தலை தடவிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பேசுங்க. குழந்தை கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவேன். ஏன்னா நான் என்ன தடவுறேன்? சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்கும் நீ நீதியில சிறைப்படுத்தாத. தேங்க்ஸ். தாத்தாத்தோடைய தவிர கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன்னை பார்த்து உங்க அம்மாவை தவிர வேற யார் வந்தாலும் என் பையன் மாதிரியே இருக்கியப்பா, அடி மாம்சத்துக்கு பிறந்தவனேன்னு ஓடிடணும். நான் உனக்கு இல்லை, தேவசேனாக்கு மட்டும்தான் நான் பையன். ஹலோ, நான் யாருக்கு பையன்? உங்க அம்மா பேர் என்ன? தேவசேனா. தேவசேனாக்கு மட்டும்தான் நான் பையன். மற்றவர்கள் யாரும் என்னை தன்னுடைய மகன் என்று உரிமை கொண்டாடினால் அந்த அன்பு எங்க போய் முடியும்? தேங்க்ஸ் சார். பொறாம உனக்கு ஒரு குழந்தைக்கு கை தட்டலாம் இல்ல? இதுக்கு பேர் என்ன ஆவின்னா கடல் கன்னி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த ஆவிக்கு பேரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இல்ல பின்னால காமிக்காம முன்னால காமிக்கணும்ல. உங்களை போய் எடுக்க சொன்ன பாடுறா. ஃப்ரண்ட்ல காமிச்சாதான். நீங்க பேக்ல ஃப்ரண்ட்ல காமி. எல்லாரும் சொல்லுங்க. நான் இது தொடக்கூடாதுதான், நிர்பந்தமான ஒரு நிலையில நான் இதை பேசுறேன். கர்த்தர் என்னையும் வேலி அடைப்பாராக, என் மகளையும் வேலி அடைப்பாராக, என் சபையையும் வேலி அடைப்பாராக. கையை நல்லா தட்டிருங்க பாப்போம். மேல என்னவா இருக்கு? மேல ஒரு லேடி, கீழே மீன். இது பைபிள்ல இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் பைபிள்ல இல்லாத ஒரு விஷயத்தை சப்ஜெக்டே என்கிட்ட கிடையாது. பைபிள்ல இல்லாத ஒரு வார்த்தையை நான் பேசினா அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யாது, மாறாக கட்டுகளை கொண்டு வரும். கற்பனை கதைகள். இதுதான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இல்லாத ஒரு பொருள் மேல உங்க கண் என்ன பண்ணும்? பறக்க விடும். யோசனைய பறக்க விடும். அடையாத ஒன்றை அடைந்ததாக நினைவு வைத்து உங்களை பிடிவாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். பிடிவாதங்கிறது ஒரு பயங்கரமான ஆவி. பிடிவாதம், பழி வாங்குதல். நான் எப்பவுமே பழி வாங்குறாங்க ஒருத்தவங்க தெரிஞ்சிருச்சுன்னா நான் அவங்க கிட்ட போக மாட்டேன், அவங்கள தூரமாகவே நின்று ஹேண்டில் பண்ணிக்குவேன். இது என்னுடைய ஸ்டைல். நான் சொல்றேன், இதை நீங்க கற்றுக்கொள்ள விரும்பினால் கற்றுக்கொள்ளுங்க.
ஒருத்தவங்க நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்து என்ன பண்ணுவாங்களோ, எப்படி பண்ணுவாங்களோ, என்ன பாயிண்ட்டை கொண்டு வராங்களோ, என்ன நினைப்பாங்க, இதைத்தான் எனக்கு நோக்க நினைக்க தோணுமே தவிர என்னால் அடுத்த ஐடியாவுக்குள்ளே போக. ஏன்னா இவன் எப்போ பழி வாங்குறான், கத்தி எப்போ எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், வார்த்தை எப்படி போடுவான், என்ன வார்த்தையை சொல்லுவான், ஏதா வார்த்தை, இதைத்தான் எனக்கு யோசிக்க தோணும். ஆனால் நான் ஒரு படி தூரமாக நின்றுட்டேன்னா அவன் ஐடியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சி அழகாக விலகி போக கிருபை தருவார். கடல் கண்ணி உள்ள வந்துருச்சோ, இந்த ஆவி என்ன பண்ணுங்கிற ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். செக்சுவல் அர்ஜ். என்னது? செக்சுவல் அர்ஜ். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். என்னது? செக்சுவல் அர்ஜ். அப்படின்னா எனக்குள்ள மாம்சத்தினால் வரக்கூடிய இச்சையை என்ன பண்ணும் தெரியுமா? தூண்டி விடும். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. உங்களுக்கு தானங்க பேசுறேன். உங்க கண்களை கர்த்தர் திறந்து தருவாராக. மாம்சத்தினால் வருகிற இச்சை என்ன பண்ணும்? தூண்டி விடும். சில நேரத்தில் நம்ம 2 பேரும் பேசிக்கலாமே. சில நேரத்தில் நீங்க என்னதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் உங்க சிந்தனை என்ன ஆயிருது? தீட்டுப்படுதா இல்லையா? பேச மாட்டீங்க. என்னமோ மரியாதை வயிற்றுல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சத்தம் என்ன படுது? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு 2 to 3 செகண்டுக்குள்ள என்ன ஆயிருது? அது என்ன பண்ணுது? சொல்லுங்க. தூண்டுது. எனக்கு இல்லாத ஒருவனை நேசிக்கும்படி தூண்டுது. என்ன தவறு செய்ய என்ன நேசிக்க வைக்க பேசுங்க. அது ஆம்பளையோ பொம்பளையோ, கேள்வியோ, ஒரு 30 வயசு போலீஸ்காரன் ரோட்ல பயங்கர டிராபிக் ஆகி போச்சு. விசில் எடுத்து ஊதுறான். என்னத்த பேசுங்க. விசில் ஊதினேங்கிறான். 80 வயசு பாட்டி அசராம ரோட்டை கிராஸ் பண்ணுது. போலீஸ்காரனா ஊதுறாரு, பேசும் பிகில் ஊதுறாரு. என்ன ஊதுறாரு? ஆனா அந்த கேள்வி யாருக்கா சரி போடாடே. இப்ப விசில் ஊதுற போலீஸ்காரருக்கு கோவம் வந்துருச்சு. நேரம் போறாரு. ஏய் கேள்வி ஊட்டனா அப்படியே எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராபிக்கை ரெடி பண்ணுகிறேன், விசில் ஊதின்னு தானே, நீ தான் நடந்து போற. கேள்வி நின்று நிதானமா சொல்லுச்சு. டே நாயே, உனக்கு என்ன வயசு? என்ன வயசு? 80 வயசு. என்ன பார்த்து விசில் அடிச்சு கூப்பிடுற? தேங்க்ஸ்ரா. ரைட், இப்படியே போடு, தப்பு இல்லை, போடு. பேசுங்க. என்ன பார்த்து என்ன அடிச்சு கூப்பிடுற? அடிச்சு பல்ல கலட்டிடுவோம்ல. அப்பந்தான் அவனுக்கே தோணுது, பாட்டிக்கு கூட இந்த சிந்தனை கட்டாயம். இதத்தான் யோபு சொல்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மரித்த பின்பு கூட என் எலும்புகளிலே என்ன ஒட்டி இருக்கு? இந்த கடல்
அக்னி. நல்லா பாருங்க. தேங்க்யூ. நல்லா பாருங்க. இது தூண்டி விடுகிற ஆவி. என்னது? தூண்டி விடுகிறார். பேச மாட்டீங்களா? தூண்டி விடுகிறார். உங்களை என்ன பண்ணும்? தூண்டி விடு. தூண்டி விடும். உனக்கு இல்லாத ஒரு பொருளை காமிச்சு அதை அடைவதற்கு தூண்டி விடும். பேச பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூண்டி விடும். யாரை தூண்டி விட்டுச்சு பைபிள்ல? டக்குனு தாவீதை பிசாசு ஏவினான். உன்னை செக்சுவலா பேச தூண்டிவிடும், பார்க்க தூண்டு, போதைக்கு அடிமையாக தூண்டிவிடும். இதுல தான் பிள்ளைகள் அகப்படுவது. அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை விடமாட்டேன், ரட்சிப்பேன். போடுங்க, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. நீதியினால் சிறை இருப்பை கர்த்தர் உடைப்பாராக. நீதியினால் சிறையிருப்பு யார்கிட்ட இருந்து வரல? தேவன் கிட்ட இருந்து வரல. யார்கிட்ட இருந்து வரல? தேவன் கிட்ட. அடுத்து யார்கிட்ட இருந்து வரல? சாத்தான் கிட்ட இருந்து வரல. ஆனா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? நம்ம கிட்ட இருந்து. தப்பு நம்ம கிட்டயா ஆண்டவர்கிட்டயா? நம்ம கிட்ட. தப்பு நம்ம கிட்டயா சர்ச்சு கிட்டயா? நம்ம கிட்ட. தப்பு நம்ம கிட்டயா பாஸ்டர் கிட்டயா? நம்ம கிட்ட. நீதி பேசாத. உன்னை இயக்குறது எந்த ஆவி? கடல் கண்ணு. இது பைபிள்ல இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா பைபிள்ல இருக்கு. இந்த ஆவிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தாகோன். எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டி வெச்ச உடனே தாகோன் எப்படி விழுது? கீழே விழுது. விழுந்து மறுநாள் காலையில எந்திரிச்சு நிக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு சாதாரண பவர். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஆவியை உடைக்க முடியும். கரங்களை தட்டி வாய திறந்து சத்தமாய் அந்த வல்லமை உடைவதாக. என்ன சுமந்துட்டு வர்றாங்க? பேசுங்க. உடன்படிக்கை பெட்டி. பெட்டியை சுமந்துட்டு வராங்கல்ல, வரும்போதுதான் இந்த ஆவிக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது, ஒரு அசைவு அந்த ஆவிக்கு உண்டாகுது. ஏன்னா சுமந்துட்டு வர்ற அத்தனை பேரும் லேவியர்கள். ஹல்லேலூயா. சுமந்துட்டு வர்ற அத்தனை பேரும் ஆசாரியர்கள். சுமந்து வந்த அத்தனை பேரும் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அவங்க கொண்டு வந்து வச்ச பெட்டிய இந்த தாகோன்கிற ஆவி பார்த்து ஒரே ராத்திரியில கீழே விழுது. மறுநாள் மறுபடியும் எந்திரிச்சு நிக்குது. அடுத்து ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? தலைய தனியா எடுக்கிறார். மாகா ரப்கா சி து ரப்போ சி கி தி கி ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. என்னவா எடுக்கிறாரு? சொல்லுங்க சத்தமா, தைரியமா. இப்ப என் கூட சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. தனியா எடுக்கிறார்.
இப்போ இன்னொரு வார்த்தை நான் சொல்ல போறேன். ஒரு வார்த்தையை சொல்றேன். சில பீஸ் இந்த கடல் கண்ணி நம்மளை தூண்டி விடுகிறதுக்கு காரணம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு என்ன ஆயிரணும். ஏன்னா நம்ம என்ன பேசிக்கிட்டே இருக்கிறோம், நீதியை பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த நீதியை பேச 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 அந்த ஆவி இன்னும் என்னவாயிடும், ஸ்ட்ராங். ஏன்னா நான் என்ன பேசுறேன், ஒருத்தனை சிறையாக்கிட்டங்கிற உணர்வு எனக்கு ஒருத்தன் வாழ்க்கை அதோகதி ஆயிருச்சு, கண்ணீர்ல இருக்கிறான், கவலையில இருக்கிறான், துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறான், தேவ சித்தத்தை செய்யாம போயிட்டான். ஆண்டவருக்கும் அவனுக்கு இருக்கிற தொடர்பு போச்சு, அவனுக்கும் தேவ பலனுக்கும் இருக்கிற தொடர்பு போச்சு. அவன் பலனை இழக்கிறான். நீங்களும் நானும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேச 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 அந்த ஆவிக்கு என்னது, பயங்கர சந்தோஷம். ஏன்னா என்ன பேசுறோம், ஐ எம் ரைட், ஐ எம் ரைட், ஐ எம் ரைட். இத பேசுறத விட ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆண்டவர்கிட்ட போறேன் அப்படின்னு போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீதியை நிறுத்து, உன் சிறை இருப்பையும் உடைப்ப, உன்னால் இடர்களுடைய சிறை இருப்பையும் உடைப்ப, உன் பிள்ளைய ரட்சிப்ப. ரெண்டு என்ன செய்யணும், அந்த நீதியிலேயே உங்களை பிடிவாதமா நிக்க வைக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஓ நான் ஜெபிக்கிறவள், இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன், எல்லாரும் நாசமாய் போவதை என் கண்கள் காணும், தயவு செய்து சொல்ற. நைட்டு முடிகிறதுக்குள்ள இந்த பின்னால ஒரு வனாந்தரம் இருக்கு, ஓடி போய் கை உயர்த்தி நான் பண்ண ஜபம் தப்பு ஆண்டவரே. ஏன்னா அதை உடைச்சா அந்த ஜபம் உனக்கு ரிவர்ஸ் ஆயிரும். எல்லாரும் சொல்லுங்க, ஜபத்தை வச்சுலாம் பயம் பொருத்தாத. என்ன பேச மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் செல்லுபடியே. ஏன்னா உன்னை பிடிவாதமா நிக்க வைக்கிறதே எந்த ஆவிதான், கண்ணி. நீ பார்த்திருக்கீங்களா சிலருடைய கேரக்டர்லாம், கடைசி வரைக்கும் உண்மைய பார்த்திருக்கீங்களா இல்லையா, வாயை திறந்தா கடைசி வரைக்கும். ஏன்னா அவர்கள் எதினால் அசைக்கப்படுகிறார்கள், கடல் கண்ணியினால், அந்த ஆவி. ஏன்னா அந்த ஆவி அவங்களை என்ன பேச வைக்கும், நீதி. பொய்யில என்ன பேச வைக்கும், அந்த நீதியை பேசும்போது தான் உண்மை பொய் மாதிரி தெரியும், பொய் உண்மை மாதிரி தெரியும். அதுக்கு அவர்கள் பயன்படுத்த ரெண்டு ஆயுதம், ஒண்ணு அழுகை, இன்னொன்னு கோபம். நான் இந்த ரெண்டுத்திலே மேனிபுலேட் ஆகவே மாட்டேன். நீங்க என் வீட்டில் கேட்டு பாருங்க, எங்க வீட்டில் அழுத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ அழுதாதான் அடி அதிகமா விழும். அடி தும் தும் டும் 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 டிஜிட்டல் எஃபெக்ட்ல விழும். உண்மை பேசிட்டா KFC தான். கோவம்லாம் படவே
கூடாது. ஏன்னா நம்மளை பின்னால நின்று இயக்கிறது கடல் கண்ணி. பி கேர்ஃபுல். இது ஊழியம் அல்லவா, சபை அல்லவா, கர்த்தருடைய ராஜ்யம் அல்லவா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் அல்லவா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்ப நாங்க யாரு மேலையும் மாம்சத்தில் அன்பு செலுத்த கூடாதா? கூடாது. அது எங்க போய் விடும்? உனக்கு பிறக்காத பையனையும் உனக்கு பிறக்காத பொண்ணையும் நடு வீட்டில் சோறு போட்டீங்கன்னா you are gone. Be careful. நான் ஆவியில் ஏவப்பட்டு பேசுறேன். எத்தனை பேருக்கு இந்த ஆலோசனை மிகுந்த பிரயோஜனமா இருக்கு பாஸ்டர்? நான் நிறைய விஷயத்துல நீதியினால் சிறைப்பட்டு ஒரு விஷயத்துக்குள்ள வரப்போறேன். ரெடியா இருங்க. பைபிளை திறக்க எடுத்துருங்க. பைபிள் எடுத்துருங்க. ஓயா, இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்க போறேன். கிளியர் பண்ணுங்கம்மா. நானும் டெபோராவுமே, பாஸ்டர் டெபோராவுமே, எனக்கு அப்போ வந்து பிளஸ்ஸியும் ஜோயலும் வந்து என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் தான் குழந்தைய. வேற யாரையும் தூக்கவும் முடியாது. அவ பண்ற அநியாயம் அந்த வயசுல. நான் எங்க தூங்குறனோ அங்க வந்து ஒண்ணுமே ட்ரெஸ்ஸே இல்லாம என் மூஞ்சில வந்து உட்காந்துக்குவா. ஊழிய முடிச்சுட்டு வந்து அந்த வீட்டில் தான் படுத்து தூங்குறேன். மேலே உட்காந்து தலையை வாரி, நல்லா கவனிங்க, என்ன வாரி? தலையை வாரி முடி போட்டு நல்ல கொண்டைய வச்சு நல்ல காலை இப்படி பரப்பி மூஞ்சில நல்லா ஒண்ணு கடிச்சிட்டா. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நான் வர்றேன். அடுத்து அவன் தம்பி ஜோயல் இருக்கான் பாருங்க. அவன் அந்த அண்ணா கயிறை கட்டிக்கிட்டு ட்ரெஸ் இல்லாம செவுத்துலலாம் கார் ஓட்டுவான். கரெக்டுங்களா? இவங்க 2 பேரும் நான் பார்த்து வளர்ந்தவங்க. என்ன பேச மாட்டீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு எழுத்தின்படி கிளியரா சொல்லி தரேன் பாரு. நான் பார்த்து வளர்ந்தவங்க. பிளஸ்ஸி நான் பார்த்து வளர்ந்தவங்கிறதுனால நான் அவன் மடியில தலை சாட்சி படுக்க முடியுமா இப்ப? ஏன்? அப்படி நான் செய்தால் அவங்க வீட்டில் யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்களே. மா அண்ணனையாமா சந்தேகப்படுற? இது என்னுடைய நீதி. பிள்ளைகள் ஒரு படி வளர்ந்துட்டாங்களா, அவர்கள் உனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள். இன்னைக்கும் சோறு போடுவா, குழம்பு ஊத்துவா, தண்ணி கொண்டாந்து வைப்பா, சாப்பிடுவேன், எந்திரிச்சு வந்துகிட்டே இருப்பேன். ஏன்? பிள்ளைகள். எனக்கு என்ன பிள்ளைகள்? ஞானம் வரணும். நீங்க டெபோரா சிஸ்டியன் ஜோயிலையும் ஒண்ணா அனுப்புனீங்கன்னா எல்லாரும் என்ன கேட்கறது? பரவாயில்ல, பாஸ்டர் ஐயாவுக்கு மூத்த பையன் இருக்கிறாங்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேருடைய முகமும். அதனால டெபோரா கூப்பிட்டு, தம்பி என் கூட கொஞ்ச நேரம் கட்டில்ல இருப்பான்னு சொல்ல முடியுமா? ஏன்? ஆவிக்குரிய பிள்ளை. அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தருடைய கிருபையில நாங்கள் இருவரும் சரீர ஸ்தானத்துக்கும் வந்துட்டோம். உங்களை பெற்றெடுத்த
ஆவிக்குரிய ஸ்தானத்துக்கும் வந்துட்டோம். பேச மாட்டீங்க சத்தமா? அப்படி வரும்போது நாங்கள் நீதியை பேசவே கரெக்டா பேசணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? கரெக்டா பேசணும். கரெக்டா பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, நீதி பேசக்கூடாது. சொல்லுங்க,